தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பட்டியல் சமூக வாக்கு வங்கியை கைப்பற்றினார். பட்டியல் சமூக வாக்கு வங்கியை கைப்பற்றினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் மைனாரிட்டி அரசாக பதவியேற்ற ஜோசப் விஜய் தனது அரசியல் சாதுரியத்தால் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது 144 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றார். தற்பொழுது அமைக்கப்பட்ட அமைச்சரவையில் தாழ்த்தப்பட்ட அதாவது பட்டியல் சமூகத்தை சார்ந்த 8 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கியுள்ளார். இதுவரை பட்டியல் சமூகத்துக்கு ஒரே ஒரு அமைச்சர் பதவிதான் வழங்கப்படும். அதுவும் ஆதிதிராவிட நலத்துறை, அந்த துறைக்கு மட்டும்தான் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் நியமிக்கப்படுவார். ஆனால் 2006ஆம் ஆண்டு கருணாநிதி முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது 3 அமைச்சர்கள் பட்டியல் சமூகத்துக்கு வழங்கப்பட்டார்கள். தேவேந்திரகுல வேளாளர், பறையர் மற்றும் சக்கிலியர் ஆகிய ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கும் வகையில் 3 பேர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் வரலாறு காணாத வகையில் தமிழக அமைச்சரவையில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு 8 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கி பட்டியல் சமூகத்தை அங்கீகரித்துள்ளார் ஜோசப் விஜய். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஓட்டப்பிடாரம் தொகுதியில் போட்டியிட்ட மதன் ராஜா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். அதேபோன்று வன்னியரசு, ராஜ்மோகன், லோகேஷ் தமிழ் செல்வன் உள்ளிட்ட மேலும் ஒரு 7 பட்டியல் சமூகத்தினருக்கு அமைச்சர் பதவி வழங்கியுள்ளார். ஒருவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர், ஒருவர் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர், மீதி 6 பேர் பறையர் சமூகத்தை சார்ந்தவர். மேலும் துணை சபாநாயகராக பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவரையே தேர்வு செய்துள்ளனர். ஆக பட்டியல் சமூகத்தினருக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சியில் உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. வரலாறு காணாத வகையில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் 8 பேர் அமைச்சர்களாக்கப்பட்டுள்ளனர். இது பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை ஜோசப் விஜய் கொடுத்துள்ளதாக கருதுகிறார்கள். ஏற்கனவே பட்டியல் சமூகத்து உரிமைக்காக போராடுவதாக திருமாவளவன் பட்டியல் சமூக வாக்கு வங்கியை திமுகவிடம் அடகு வைத்தார். அதேபோன்று தேவேந்திரகுல வேளாளர் கட்சிகளும் செயல்பட்டன. தற்பொழுது பட்டியல் சமூகத்து மக்களுக்கு திருமாவளவனோ மற்ற எந்த ஒரு சமூக தலைவர்களோ நன்மை செய்யவில்லை. அவர்கள் பட்டியல் சமூக வாக்கு வங்கியை பயன்படுத்தி பதவி சுகம் அனுபவித்தார்கள், திமுகவிடம் அடகு வைத்தார்கள். அதுதான் உண்மை. ஆனால் உண்மையிலேயே பட்டியல் சமூகத்தை அங்கீகரித்தது ஜோசப் விஜய் தான். ஆக பட்டியல் சமூகத்து மக்கள் தற்பொழுது ஜோசப் விஜய் மீது தங்களுடைய பார்வையை திருப்பினார்கள். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் பட்டியல் சமூக மக்கள் பெருவாரியாக ஜோசப் விஜய்க்கு வாக்களித்தார்கள் வட மாவட்டங்களில். இதனால் தான் விடுதலை சிறுத்தை கட்சி படுதோல்வி அடைந்தது. 8 தொகுதியில் போட்டியிட்டு 6 தொகுதியில் வெற்றியை பறிகொடுத்தது. தற்பொழுது பட்டியல் சமூக வாக்கு வங்கியை ஜோசப் விஜய் கைப்பற்றினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளது. இனிமேல் விடுதலை சிறுத்தை கட்சி தனித்து போட்டியிட்டாலும் திமுக கூட்டணியில் போட்டியிட்டாலும் பட்டியல் சமூகத்து வாக்குகள் திருமாவளவனுக்கு கிடைக்காது. ஏனென்று சொன்னால் பட்டியல் சமூக வாக்கு வங்கி 90% ஜோசப் விஜய் கைப்பற்றியுள்ளார். இது திருமாவளவனுக்கே ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தற்பொழுது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இருந்தாலும் கூட பட்டியல் சமூக வாக்கு வங்கியை ஜோசப் விஜய் கைப்பற்றியது திருமாவளவனுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.